அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், ஐம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 10 நிமிஷத்தில் அரிசி மாவு வச்சு வாயில் வச்சதும் கரைஞ்சி போகக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடணும் அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான வாயில் கரையிற ஸ்வீட் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிடுறேன். 1 கப் அரிசி மாவு, அடுத்து கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 கப் சீனி, அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முழுக்க தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம், இல்லைனா முழுக்க நீங்கள் வந்து நெய்லையும் செய்யலாம். நான் வந்து நல்ல வாசனைக்காக தேங்காய் எண்ணெயும் ஒரு சாஃப்ட்னஸ்க்காக 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து மொத்தம் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 1 கப் அரிசி மாவு, அதை வந்து சேர்த்துடலாம். வறுத்த மாவு வறுக்காத மாவு எதுனாலும் பிரச்சனை கிடையாது. இடியாப்பம் கொழுக்கட்டைலாம் செய்வோம்ல, அதுக்குண்டான மாவு தான் 1 கப் மாவு வந்து எடுத்திருக்கேன். அடுத்து இது கூடவே 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்லேயே மற்ற பொருட்களை அளந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சீனி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருவோம். ஏன் நான் வந்து ஸ்டவ்வில் வைக்காமல் கீழே வச்சே கலந்து விடுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வில் வச்சு நம்ம கலக்கும்போது சீக்கிரமாக கட்டி பட்டுரும் அரிசி மாவு வந்து. அதனால தான் ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வில் தூக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் இதை வந்து ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காகி வரும்போது நாம் மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கலாம். கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா சீக்கிரமாகவே வந்து அரிசி மாவு கட்டி பட்டுரும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம பர்ஃபிலாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டைம் அதிகம்லாம் எடுக்காது, 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அரிசி மாவோட பச்சை வாடை போய் நல்லா வெந்து வரணும், அதுதான் அதனோட பதம். அப்படி வந்துட்டாலே நம்மளுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்து நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லா நெய்யும் சேர்க்க வேண்டாம், பாதி சேர்த்துட்டு மீதி பாதியை அப்புறம் சேர்த்துக்குவோம். இப்போ அந்த நெய் வந்து அரிசி மாவில் எல்லா இடம் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இதில் உங்களுக்கு வாசனைக்கு வந்து ஏலக்காய் தூள் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கலை. அதே மாதிரி இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் தேங்காய் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிறதுல 1 ஸ்பூன் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். அரிசி மாவில் எல்லா இடம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து அந்த மாவோட எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவோம். ஃபுட் கலர் சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நட்ஸ், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து முந்திரி பருப்பு தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எதுனா சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அந்த முந்திரி பருப்பு நெய்யும் எல்லா இடம் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஸ்வீட் வந்து எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துட்டு நட்ஸு வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. 10 நிமிஷத்தில் நல்லா வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற அளவுக்கு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணியாச்சு. அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சேர்த்துருக்க அந்த எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பதம் வரும்போது நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் காட்டுறேன் பாருங்கள். கையில் எடுத்ததும் கையில் ஒட்டாமல் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வந்து 4 ஸ்பூன் நெய்யோ இல்லை 4 ஸ்பூன் எண்ணெயோ சேர்க்க விருப்பம் இல்லைனா 1 ஸ்பூன் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நான் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போச்சு. நான் கையில் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக் டின்னில் தான் செட் பண்ண போகிறேன். அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு முந்திரி பருப்பு வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், அதில் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒன்று போல் செட் ஆகி வரும். நான் வந்து இந்த நெய் எடுத்தோம்ல ஸ்பூன், அதை வச்சு நல்லா ஒன்று போல் சமப்படுத்தி விட்டுக்கிறேன். அதே மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக செட் ஆகி வரும், ஒன்று போல் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஸ்பூன் வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டாச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா சைனிங்காக இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. அதே நேரம் நல்லா செட்டாகி வந்துருச்சு. செட்டாகி வந்துச்சுன்னு எப்படி நீங்கள் பார்க்கணும்னா, அந்த சைடை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ஓப்பன் ஆகணும். அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா நல்லா செட்டாகி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம்.
பிளேட்டில் பாக்ஸ் வச்சு 2 தட்டு தட்டினீங்கன்னா ஸ்வீட் வந்து கரெக்டாக ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணும் போதே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி அரிசி மாவு வச்சு 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து ஃபுட் கலர் சேர்க்காம நான் ஸ்வீட் ரெசிபி ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நம்ம வந்து ஃபுட் கலரும் சேர்த்தது கிடையாது. அதே மாதிரி நெய்யுமே 1 ஸ்பூன் தான் சேர்த்துருப்போம். அதுவுமே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான சாஃப்டான நல்ல ஷைனிங்கான 1 கப் அரிசி மாவு வச்சு வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்பூன் வச்சு எடுக்கும்போதே அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக சூப்பராக வருது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குங்க. சாப்பிடும்போதே நான் சொன்ன மாதிரியே வாயில் வச்சதும் கரைஞ்சி போகுது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் சீனி தான் சேர்த்துருக்கேன். அதனால் ஸ்வீட் பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைனா 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.